கைஸ் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அது வேறு லெவலாக இருக்குங்க. நான் எப்படி இங்கே ஊட்டிக்கு வந்தேன், ஊட்டிக்கு வர வழியில் என்னென்ன சம்பவங்கள்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பார்ட் 1 இருக்கும். ஒரு கட்டத்தில் எப்படா வீடியோன்ற மாதிரிலாம் இருந்துச்சுங்க. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இப்போ வாங்க ஊட்டிக்கு போகலாம். கரெக்டாக மே 27ங்க, திங்கக்கிழமை காலையில் 7:20க்குலாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி பஸ் ஏறினோம். 10:20க்கு கரெக்டாக வந்து ஊட்டியில் இறக்கி விட்டாங்க. இந்த வீடியோவில் நான் மேலே வந்து எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்கேன்றதை டிஸ்பிளேலேயே போட்டுறேன், எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா லாஸ்ட்டில் எவ்வளோ மொத்தமாக செலவாச்சுன்னு சொல்லி அதையும் போட்டுடுறேன். இப்போது நம்ம சிவகாசியிலேருந்து மேட்டுப்பாளையம் வந்த ட்ரெயின் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 135 ரூபா. மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்தோம். அதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஊட்டியில் இறங்கி போய் சாப்பிட போயிருந்தோம். ஒரு கீ ரோஸ்ட்டும் ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீ ரோஸ்ட்டு ஒரு 80 ரூபா, அப்புறம் டீ ஒரு 20 ரூபா, 100 ருபீஸ் ஆச்சு. இந்த ஊட்டி உதகை மண்டலத்தை நம்ம எதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்னா, நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க தான் நம்மளை ஊட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. ஸோ அழகான ஒரு பேர்லாம் இருக்குது, கோத்தகிரி. அதான் அந்த பஸ் தானே இது, போட்டிங்களா? உள்ளே பாருங்க கைஸ், முன்னாடி ஸ்மால் பஸ் தாங்க. இந்த பஸ்ஸுலாம் ஸ்மாலாக தான் இருக்குது. நம்ம நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது, ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. 4 பேருமா 2 பேர் உட்காந்து சோலோவாக போயிட்டு 2 சீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியே அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க, அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ட்ராவலிங் போது யதார்த்தமாக கேட்க நம்ம ஊருக்கார அண்ணன், அந்த அண்ணனும் சோலோவாக தான் வந்திருந்தாங்க. அப்போ வாங்கினே நானும் சோலோவாக தான் வந்திருக்கேன், நம்ம 2 பேர் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த அண்ணன் ஓகே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டங்கள்லாம் கூட ஆரம்பிச்சிச்சு, சீட்லாம் ஃபில்லாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இவர்கிட்ட போய் என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்கணுமோ கேட்டுக்கிட்டு இருந்தேன். இது இந்த பஸ் வந்து இவங்க எத்தனை நாளைக்கு? இது நம்ம இந்த சீசன் முடிவு வரைக்கும் ஒரு வாரம் ஆகும். இன்னும் ஒரு வாரம் எப்படி இங்கேருந்து போதில்லை இந்த பஸ்ஸு? ஒவ்வொரு இடத்துல நின்றுமா எப்படி? ரோஸ் கார்டன் போகும், பொட்டானி கார்டன் போய் அதுக்கப்புறம் அங்கே இறங்கினாக்கா நீங்கள் இறங்கி எந்த இடம் நீங்கள் போகணுமோ அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் நீங்கள் போட்டஸ் போனால் போட்டஸ் போகலாம். அப்போ எவ்வளோ நேரம் உள்ளே போயிட்டு நம்ம வெளியில் வந்தோடனே நிறைய பஸ் இதே மாதிரி நிறைய பஸ் இருக்கு. ஒரு வாரம் ஓடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 10:30 கிட்ட இங்கே வந்துட்டு போயிட்டு ஒரு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக வந்தோம். பஸ்ஸு நின்றுச்சு. ஸோ அப்படியே ஏறியாச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து காரில் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேறு பாஸ் வேறு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இருங்க, ஒரு பேப்பர் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் எங்கெங்கே என்னன்னு பார்ப்போம். இன்னும் ஒரு வாரத்துக்கு ஓடுமா. உதகை மண்டலம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம்ங்க. ஸோ போன ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தோம். ஸோ இதே சைட் சீயிங் பஸ் தான். ஸோ இங்கே வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியில் வர்றோமோ இந்த பஸ்ஸு நிற்கும். அதாவது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம்ல, ஸோ நம்மளுக்கு முன்னாடி இன்ப சுற்றுலான்னு ஒரு பஸ்ஸு போயிருக்கோம். ஸோ அதுலேயும் ஆளுங்க போயிருப்பாங்களே. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பிளேஸில் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருப்பாங்க பாதி பேர். ஸோ அவங்கள இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் ஏற்றிட்டு அடுத்த சைட் சீயிங் போயிடும். ஸோ நம்மளை இங்கே இறக்கி விட்டுரும். ஸோ நம்ம எவ்வளோ நேரம்னாலும் பார்த்துட்டு ஸோ அடுத்த பஸ் வேறு ஏதாவது வந்து நிற்கும்ல, ஸோ அதில் ஏறி அதுக்கு அடுத்த பிளேஸ் போய்க்கலாம். ஸோ இந்த பஸ்ஸோட டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. இந்த 100 ரூபாயும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுக்கிற டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஏன்னா அந்த டிக்கெட்டை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு பிளேஸில் போய் நம்ம இறங்கிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது இன்ப சுற்றுலான்ற பஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த டிக்கெட்டை காமிச்சு நம்ம ஏறி அடுத்தடுத்த பிளேஸ் போய்க்கலாம். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களை ஹீல்ஸ், ஸோ அதில் வந்து நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லாக கூட்டம், சரியான கூட்டங்க. ஸோ ரிட்டன் போகும்போது கார் வருது, அந்த காரில் போயிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அது இல்லைன்னா பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் எடுக்கிறேன். வேறு லெவலான ஹீல்ஸு தரமாக இருந்துச்சுங்க மேலே வரும்போது. ஆனால் நம்மளுக்கு தான் சீட்டு கிடைக்கல.
க்ளோசிங் டைம் இப்போ எத்தனை மணி வரைக்கும்? நைட்டு 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போயிட்டு வருமா? அடுத்த பஸ் இங்கே இருக்குமா? தொட்டோட்ட போயிடும். சரி ரைட் ஓகே. அங்கே தான் டீ ஃபேக்ட்ரி. வாட்டர், தண்டர் வாட்டர், அப்புறம் போட் ஹவுஸ், அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், அப்புறம் தொட்டபெட்டா, அப்புறம் என்னது மார்க் டீ ஃபேக்ட்ரி, ரோஸ் கார்டன். இது அப்படியே இந்த சைடு தமிழ்ல இருக்கு. இருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க அதோட கொடுக்குற இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட இங்கே வந்து பொட்டானிக்கல் கார்டன் கூப்பிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இறங்கி போகலாங்க. ஸோ டைம் இல்லை. ஸோ நம்ம அடுத்து தொட்டபெட்டா போக போகிறோம். தொட்டபெட்டா போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே இப்போ வந்துச்சுல, இந்த பஸ்ஸிலேருந்து எல்லாருமே இறங்கி நிறைய பேர் போயிட்டாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பஸ் இறக்கி விட்டுருங்களா, ஸோ அதில் இறங்கினவங்க கூட அதில் ஏறிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் இருந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா போயிட்டுருக்கு. தொட்டபெட்டா போயிட்டு நம்ம அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அங்கே நம்ம இறங்கி போகிறோம். இதான் தொட்டபெட்டா. இதான் இந்த இருக்குல்ல, இதானே இந்த தொட்டபெட்டா. உள்ளே போகணுமா? அதான் உள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டமா. ஸோ அரசு தேயிலை தோட்டம் சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், செக் பண்ணிட்டுருக்காங்க. இ பாஸ்ன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி தான் போவாங்க போல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கார அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது பஸ்ஸில் சீட் இருந்துச்சு, உட்காருங்க அப்படின்னு. கடைசி பார்த்தா நம்ம ஊருக்காரங்க ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. சரின்னு சொல்லிட்டு அண்ணனும் சோலோவாக தான் வந்திருந்தாங்க. சரி அப்படியே அவங்களே நம்ம ட்ராவலில் கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ அண்ணன் தான் பின்னாடி இருக்காங்க. அவங்க தான் நம்மளுக்கு டிக்கெட் எடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு காசு எதுவுமே கொடுக்கல கைஸ். இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இதோட 2 இடம் நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறம் வண்டர் போட் ஹவுஸ், கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், தொட்டபெட்டா. ஸோ ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 இடம் தான் ஸ்பெஷலான இடம். 3 இடம் மட்டும் ஸ்பெஷலான இடம். ஸோ இங்கே ஏதோ செக்அப் பண்ணுறாங்க.
ஆக்சுவலாக நம்மளுக்கு எதுக்கு ஒன்று போச்சு பார்த்தீங்களா பஸ்ஸு. ஸோ அதே நம்ம பஸ்ஸு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு சம்திங் தைலம் ஒரு கோயிலை வாட அடிக்குது மாதிரியா. அது என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி சம்திங். ஆனால் ஃபுல்லாக மரங்களாக தான் இருக்குது. ஸோ நம்ம கொடைக்கானலில் இருக்குல்ல, அது என்னது பெயின் ஃபாரஸ்டா, ஸோ அது மாதிரி இருக்குது பாருங்க. ஃபுல்லாக மரங்கள் தான். சரியான இறக்கம் பாரு, இறக்கது பாரு. கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டாவில் தான் வந்திருக்கோம். ஸோ பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே நிப்பாட்டி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸு நிப்பாட்டின இடத்த விட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். நானும் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்கார அண்ணன் கூட வந்திருக்கோம். ஸோ எங்கிட்ட நேரம் தான் போகணுமா? இங்கே பாருங்க கூட்டத்தை பாருங்க, சரியான கூட்டம். இவ்வளோ ஷாப்பிங்கு. இதில் வந்து அங்கிட்டு போனால் மேலே இருந்து எது பார்க்கறது, இது கேமரா வந்து பார்க்கணுங்களா? ஆமாம், பைனாக்குலர்லேருந்து. ஆமாம், இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ அது ஸோ அங்கே பாருங்கள், இதில் நேராக போனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையாவது ஷாப்பிங் பண்ணுறதுலாம் வச்சுருக்காங்க பாருங்க. இன்னும் எவ்வளோ தூரம் உள்ளே போய்கிட்டே இருக்குங்களா? இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. சாப்பிட்ற ஐட்டமாக நிறையா வச்சுருக்காங்க. அதில் அந்த கடலை, அந்த அதாவது மாங்காவெல்லாம் வெட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருங்க காண முட்டைலாம் இருக்குங்க. பொட்டேட்டோ ரோல், இங்க பாருங்க தொப்பிலாம் இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க கைஸ். இருங்க, அந்த தொப்பியை போட்டுக்கலாம் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. கண்ணாடியை பாருங்க, கண்ணாடி லேடிஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சிருக்காங்க. கூட்டத்தை பாருங்க, ஃபுல்லா போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்றைக்கே எவ்வளோ கூட்டம். அதானே சனி ஞாயிறுனா செம்ம கூட்டமாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, திங்கக்கிழமை இன்னைக்கு எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்க. சனி ஞாயிறுலலாம் எவ்வளோ கூட்டம் இருக்காது.
கேரட் ஏதோ பண்ணிட்டு கொடுக்குறாங்க போல. பாருங்க ஃபுல்லா கேப்பு. ஆக்சுவலாக போயிட்டு வரும்போது ஒரு கேப் வாங்கணும். இந்த கேப்பு ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வாங்கணும். அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்துருவோமே. கூட்டத்தை பாருங்க. டாட்டூலாம் போடுறாங்க. அவ்வளோதான் கைஸ். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கடை, இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லை, இந்த குல்லா, இந்த சின்ன சின்ன துண்டு, இந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. ஸோ இந்த ரீல்ஸ்லாம் போடுவாங்களா, ஸோ அந்த மாதிரிங்க. துண்டு மாதிரி இருக்குங்க அது. மஃப்ளரா? அது கேர்ள்ஸுக்குங்க. தான் போடணும். அது இல்லையா? அது வெளியில வர்றதா? கைஸ் இங்கே பாருங்க. ஸோ இதுக்கு தாங்க என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா கிட்ட வாங்குறாங்க. தமிழ்காரங்க அவ்வளோவா இருந்த மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. இங்கே வாங்க. இதான் எவ்வளவோ சம்திங். இதாங்க எவ்வளோ சம்திங், எவ்வளோன்னு தெரில. கடல் மட்டத்திலேருந்து எத்தனை இதோ சம்திங் சொல்கிறாங்க. குளிர் காற்று வந்து நம்மளுக்கு பட்டு ஒரு மாதிரியா சோப் போட்டு பேசுறதுலாம் எப்படி இருக்கு, வெள்ளை வெள்ளையா அந்த மாதிரி இருக்கு. நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. இது எத்தனாயிரம் கடல் மட்டத்திலேருந்து எத்தனாயிரம் இது சம்திங் தெரியல, பார்த்துக்கிடுங்க. முன்னாடி பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்க. இல்லை இதை பார்த்துட்டு எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கயிறு இதெல்லாம் கட்டி வச்சு, ஸோ வந்து அதுக்கு அங்கிட்டு யாரும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கயிறெல்லாம் கட்டி வச்சுட்டு நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஹா, ஜில்லுன்னு இருக்கு, காற்று செம்மையாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்குங்க. இங்கே பாருங்க அப்படியே செங்குத்தாக இறங்குது, தெரியுதா? பாருங்க நம்ம மக்கள்ஸ்லாம் நிறைய பேர் அப்படியே வர்றாங்க, அப்படியே போயிட்டுருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, பெங்களூரு அந்த ஏரியா சைட்லேருந்து தாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அவ்வளோ கண்ணுக்கு தென்படலை. பார்ப்போம், அவ்வளோதாங்க. இங்கே வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்புறம் கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த மாதிரி 4-5 இடம் அங்கிட்டு இங்கிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. பாருங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இதில் இறங்கி அப்படியே போகிற மாதிரிங்க. அப்படி வந்து அந்த சைட்லேருந்து இறங்கி வர்றது. ஸோ இது வந்து இப்படி
அப்படியே இதுக்குள்ளேயே அப்படியே இறங்கி டாய் ட்ரெயினோட போட்டிருக்காங்க பாருங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பிளேஸ் போட்டிருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஒன்று இருக்குது. ஸோ அங்கே நல்லா இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஒரு ஏசி ஃபீல். வெயிலெல்லாம் அடிக்குது, ஆனால் வெயில் அடிக்கிற ஒரு இதே இல்லை, ஏசி மாதிரி தான் இருக்குது, நல்லாயிருக்கும். சரி வாங்க அப்படியே முன்னாடி போவோம். அவ்வளோதான், வேறு என்ன எதுவும் இல்லை பார்க்குறதுக்கு. அப்படியே முன்னாடி போக வேண்டியது. கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தொட்டப்பேட்டா போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீ ஃபேக்ட்ரியா, டீ ஃபேக்ட்ரி. அப்புறம் டீ ஃபேக்ட்ரிக்கு அப்புறம் என்னது, அவ்வளோதானா? ரோஸ் கார்டன், தாவரவியல் பூங்கா, அவ்வளோதாங்க. ஸோ அந்த நாங்கள் வந்து பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ அடுத்து வேறு பஸ்ஸு வந்து நின்றுட்டுருக்கு இதே இடத்துல. ஸோ அப்படி தான் இங்கே பாருங்கள், அடுத்தடுத்து பஸ்ஸு வந்து நின்றோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறி உட்காந்துக்க வேண்டியதாங்க. இந்த அங்கிட்டு ஒன்று வந்துருச்சு பாருங்க, அந்த அங்கிட்டு ஒரு பஸ்ஸு வந்துருச்சு. அங்கிட்டு பஸ்ஸு வரோம், அப்படி இந்த பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. அவ்வளோதான் போல. அடுத்து எங்கண்ணே? டீ ஃபேக்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிங்க. அந்த பஸ்ஸு வந்து இறக்கி விட்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு கிளம்பிட்டுங்க. மாறி மாறி பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுவும் ஒரு வாரத்துக்கு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ நம்ம போன ட்ராவல் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் போயிருந்தோம்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லாக போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, மேலே புடுங்கி வச்சு. ஸோ அந்த புல்லாக அங்கே வாங்கினது. ஸோ ஒரு மெமரியாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஏதாவது ட்ராவல் போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்கி போட்ட ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கிட்ட சொன்னாங்க. ஒரு 170 சம்திங் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நல்லா இருக்குங்க. ஸோ நம்மளோட மெமரிஸ் தான். ஸோ போன ட்ரிப்பு போனோமே அப்படின்ட்டு ஒரு மெமரிஸ் வரும்ல. ஸோ அதுக்காக ஸோ நல்லா இருக்காங்க சொல்லுங்கள். இந்த தொப்பி போட்டு தான் எனக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா முடி இன்னும் வளராமல் இருக்குது. அதெல்லாம் கைஸ் அப்படியே பஸ்ஸு கிளம்பிடுச்சு பாருங்க. இங்கே பாருங்கள், அதுக்கு அடுத்து ஒரு பஸ் வந்துட்டுங்க. ஸோ மாறி மாறி பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பஸ்ஸு போயிருக்குல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பஸ் வந்துச்சு, அது இப்போ கிளம்பிடும் நினைக்கிங்க. ஒரு பஸ்ஸு போகுது, அது பின்னாடி ஒரு பஸ்ஸு வருதுங்க. நான் கூட என்ன நினச்சேன் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு தான் விடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. மாறி மாறி பஸ்ஸு வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பஸ்ஸு போனதுக்கப்புறம் மாறி மாறி ஒரு பஸ்ஸு போயிட்டு அப்புறம் இந்த பஸ்ஸு வந்து பார்த்து நிற்கிற பஸ் கிளம்பிடுது. அது 2 பேர் 3 பேர் இருந்தாலும் அப்படியே கிளம்பிடுது.
உங்க பேருயா? பேர் விஸ்வநாதன். இது எத்தனை நாளாக ஓடிட்டு இருக்கு? இது வந்து 2 மாசமா ஓடிட்டு இருக்கு. உனி எத்தனை நாள் வரைக்கும் ஓடும்? இது வந்து ஸ்கூல் ஓப்பன் வரைக்கும். இந்த லீவுக்காக? லீவுன்னு சீசன் இல்லையா, ஃப்ளவர்ஸ் நடக்குது இல்லையா. இந்த மே மாதம் முடிஞ்ச உடனே க்ளோஸ். இன்னும் 1 வாரம் இருக்குமா? 1 வாரத்துக்கு. அப்புறம் வந்து வண்டி நிறைய ஓடாது. அப்புறம் 1 2 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஓடும். அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல இருக்குமா? இருக்கும். இந்த அடுத்த வாரம் 1 மாசம் இருக்கும். 1 மாசத்துக்கு அந்த சீசனை ஒட்டி 1 மாசம் இருக்கும். சரி சரி சரி. சனி ஞாயிறு ஓடும். ஆனால் மித்த நாளில் ஆனால் வரவேற்பு நல்லா இருக்குண்ணே. இல்லை மக்களோட வரவேற்பு கூட்டம் நல்லா இருக்கு. வந்து நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சேவை பண்ணிட்டு இருக்கோம். சொல்லி ஆமா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றீங்க எல்லாம் பண்ணலன்னா தெரியுது இல்ல. ஆமா இல்ல கொடைக்கானல் நான் போன ட்ரிப்ல எப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா மாறி 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 இருக்கு. அது ஒரு டிஃபரெண்டா இருக்கு. இதுல வந்து 30 பஸ் ஓடும். அதான் அடுத்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணி அதான் அந்த இது முடியும் ஓடுது. காலையில எத்தனை மணிக்கு ஸ்டார்டிங்? காலையில 8 மணிக்கு. காலையில 8 மணி, சாயந்தரம் 7 மணி. 7 மணி வரைக்கும். 7 மணி வரைக்கும் டைம் சொல்லியிருக்கோம். அப்புறம் கூட்டம் இருந்தா அப்புறம் 7:30 8 லாஸ்ட். சரி சரிங்க வரேன். சரி கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்களா? ஸோ விவரத்தெல்லாம் பேசியாச்சு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம போக வேண்டியதான் முன்னாடி. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. இந்த பஸ்ஸும் நின்றுட்டுருக்கு பாருங்கள் வெயிட்டிங்கு. ஆள் ஏற்றிட்டு போகிறதுக்கு படகு இல்லை. அடுத்தடுத்து இடத்துக்கு போகுது. என்னண்ணே அடுத்து எங்கெங்க சொன்னாங்க? ரோஸ் கார்டன், அப்புறம் வேற ஏதோ பொட்டானிக்கல் கார்டன். அங்கே தானே ஃபஸ்ட்டு போச்சு. இல்லை அது வேறயா? சரி சரி. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் எல்லாரும் சாக்லேட் வாங்கிட்டு தான் வர்றாங்களே. அந்த அக்கா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. And further rising to a liquid paste. Cocoa bean roasting is done at 135 degrees Celsius, where beans are roasted, and once roasted beans are broken, winnowed. Then they are grinded at 50 degrees Celsius in ball mill machine, and then cocoa bean is liquefied when grinded with heating. It is called as cocoa mass. Decocting of milk chocolate, 15 kilograms of cocoa mass, 15 milk powder, 40 அப்படியே லைவா சாக்லேட் எப்படி பண்றாங்க. 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 40 kilograms ஓ அதுவா? ஸோ அந்த டிக்கெட்டு கைஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து அந்த சாக்லேட்லாம் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக. அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் போட்டு காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிறோம். டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றத டீ எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ அதை பார்க்க வந்திருக்கு. எப்படி பார்ப்போம். சுத்தமாக ಕಾಯ ಪಟ್ಟು ವச்சிருக்காங்களோ ನೋಡಾಕ ಫ್ರೀ ಐತೇನ್ರಿ ಕೇಳೋದು ನೀನು ಗೊತ್ತಾಗ ಅವ ಚಾಪುಡಿ ಎಂಟ್ರಿ ಫ್ರೀ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுங்க. ஸோ சாக்லேட்டுக்கு நம்ம டேஸ்ட்டு பார்க்கணுன்னா 30 ரூபா நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் டிக்கெட் வாங்கிட்டு வரும். டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கண்ணாடியில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி கூடி போய் அப்படி கூடி வர்றதுங்க. ஸோ இப்படி கூடி போய்
தயாரிக்கிறாங்க என்னையும் பார்த்துட்டு அப்படியே வர்றது. ஸோ பார்ப்போம். இந்த இருக்கு வருங்க, இங்கே பாருங்க, இதெல்லாம் அரைச்சி இல்லை இந்த இங்கே லைவாக தெரியுது. பார்க்கலாமா பார்க்கலாமா இது என்ன இலை? இது ஏனால இப்படி மீனுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க? இது ஏனால இப்படி மீனுக்குள்ளே கிடக்கு? நாங்களே எடுத்து போகணுமா? எடுத்து போடுங்க, நம்ம தான் எடுத்து போடுறது தான். அப்படி கூடி போய் அங்கேருந்து அப்படியே அரைச்சி, ஸோ அப்படி கூடி அரைச்சி அப்படி கூடி வருதுங்க. வாங்க போவோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எல்லாருமே கீழே போயிட்டாங்க. அப்புறமா நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து இவர்கிட்ட கேட்டால், அந்த பையன்கிட்ட கேட்டால் நீங்கள் தான் ப்ரோ எடுத்து போடணும் அப்படின்னாரு. சரி போட்டுருவோம், உங்கள் மனசை ஏன் கெடுக்க அப்படின்ட்டு போட்டாச்சு. மேலே இருக்குண்ணே வியூ, மேலே வந்து ஏறி பாருங்கண்ணே, நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா வியூ பாயிண்ட்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுருக்காங்க. பாரு நல்லா வியூ பாயிண்ட் ஜம்முன்னு இருக்குது. ஆக்சுவலாக டீ குடிப்பாங்கன்னு நினைக்கிங்க குடிக்கிறதுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் செட் பண்ணிருக்காங்க. ஸோ இங்கே நல்லா வியூவை பாருங்கள், நல்லா இருக்கு. ஸோ நம்ம எடுத்து போட்டோம்ல இலை, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்கே வருது. பார்த்தீங்களா, பச்சையாக தான் இருக்குன்னு மருதாணி மாதிரி அடிக்குது. இந்த வருஷம் நம்ம எடுத்து போட்ட இலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அரைச்சி சின்ன பிள்ளைங்க டான்ஸ் ஆடி விளையாண்டுட்டு இருக்கு. இதுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. எல்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வரிசையில் நிற்கணுமாங்க, வரிசையில் நின்றுட்டு இருக்கோம். டீ கொடுப்பாங்களே அதுக்காக. கைஸ் ரொம்ப நேரமாக வரிசையில் நின்றுட்டு வந்தோம்ல, ஸோ வரிசையில் நிற்க விட்டாங்க. கடைசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீயை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டோக்கனு. ஆமாம், சிங்கிள் லைனில் வாங்க. அந்த வாங்கின டோக்கனுக்காக. It was only the emperor's dream in China because of its delicate rare. இங்கே பாருங்கள், டீ கொடுத்தாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடிக்கல. ஸோ அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் டேஸ்ட்லாம் இருக்காது, சும்மா இங்கே பாருங்கள்
நானுமே வைக்கலாமா தான் நினச்சிட்டு இருக்கேன். இப்போலாம் டீ தூள் என்னக்கா? டீ தூள் தானே? ஃபுல்லாக டீ தூள் தான். இங்கே பாருங்க இப்படி போனோமா இருக்கு. பழைய காலத்து டீ இதுக்கு டீ பாய்லர்னுவாங்க அது. ஸோ அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது என்னது டீ தூள்ஸ். ஸோ ஃபுல்லாக டீ தூளாக தான் வச்சுருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அதான் இருக்கா டீ பாய்லரு. பழைய காலத்து கடையிலலாம் இருக்கும்ல, ஸோ அந்த டீ பாய்லர் இருக்குது. ஸோ அந்த வச்சுருக்காங்க குட்டியோண்டா. சரி போமாண்ணே. கைஸ் இந்த ட்ராவலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே இங்கே பாரு. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க நின்றுக்கிட்டு தான் வந்து. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் போகல. ஏன்னா டைமிங் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணியாச்சு. ரோஸ் கார்டன் போயிட்டுருக்கோம். அதுவும் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்னால் எடுக்க முடியல. ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கு நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக பார்ப்போம் எப்போ போகுதுன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்த பிளேஸ் தாங்க டீ ஃபேக்ட்ரி, அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி. அங்கே ஒரு 130 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். போமா. தொட்டப்பேட்டா, டீ ஃபேக்ட்ரி, சாக்லேட் ஃபேக்ட்ரி இந்த 3 பிளேஸுக்கு போயிட்டு லாஸ்ட்டாக தான் ரோஸ் கார்டன் வந்தோம். போட் ஹவுஸ் போகல, அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் போகல. ஸோ இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்றனால ஸ்கிப் பண்ணிட்டோங்க. ஸோ இங்கேயுமே நாங்கள் போகிறதில்ல, வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போயிடுவோம். இப்போது நம்ம ட்ராவல் எக்ஸ்பென்ஸில் 525 ரூபா இருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் போகிறதுக்கு ஒரு 135 ரூபா. அப்புறமா பஸ்ஸிலேருந்து மேட்டுப்பாளையம் போக அதுக்கு ஒரு 50 ரூபா சேர்த்துக்கோங்க. அப்புறமா கேப் ஒன்று வாங்கினோம். ஸோ அதுக்கு ஒரு 170 சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் குடித்தேன். ஸோ அது ஒரு 50 ரூபா. எல்லாம் சேர்த்து கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் பிரியாணி ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரெயினுக்கு போயிட்டேன். அதுக்கு ஒரு 100 ரூபா. மொத்தமாக 1025 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், 100 ரூபா ப்ளஸ் சின்னவங்களுக்கு 50 ரூபா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உள்ள எதுவுமே இல்லைங்க. அந்த ஃபெஸ்டிவல் எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து எங்கே போக போகிறோம்? அடுத்து எங்கே போக போகிறோம்? அடுத்து தெரில, பார்ப்போம். பஸ் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். கைஸ் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. ஒரு வழியாக போய் ட்ராவல் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ நம்மளை சேஃப்டியாக கூப்பிட்டு வந்த இந்த பஸ்ஸுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த உதகை மண்டலத்துலேருந்து டைரெக்டாக நம்ம ஃபயர் சிட்டிக்கு கிளம்பியாச்சு. இதான் ஒன்று போது வருங்க, அது இல்லைங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், பஸ்ஸில் ஏறிட்டு நான் இது பண்ணுறேங்க. சாப்பிட்டு போயிருமா? சாப்பிட்டு கூட போயிடலான்னு பிளான் போட்டிருக்கோம். பார்ப்போம். நல்லா இருக்குது, கிளைமேட் ஜம்முன்னு இருக்குது, நல்ல ட்ராவலு, வேறு லெவல். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சாப்பிடலங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இறங்கும்ல, எனக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி இஷ்யூ இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம வகுத்த எம்டியாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சாத்துக்குடி கிளைமேட். ஸோ சாத்துக்குடி ஜூஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்குது டோட்டலி. இதை குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸு இப்போ ஒரு பஸ்ஸு போச்சு. அடுத்து இன்னொரு பஸ்ஸு இருக்கும். ஸோ அதில் ஏறி கீழே போகிற வீடியோஸ்லாம் போடுறேன். கொஞ்சம் எடுக்க முடிஞ்சது எடுக்கிறேன். பஸ்ஸில் இடம் கிடைக்கலான்னு தெரியல, பார்ப்போம். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கடையில் போய் அப்புறம் அது என்னது மஷ்ரூம் பிரியாணி, ஸோ அப்படி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு
அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அண்டர் ஸ்டேஷனு ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நாளைக்கு காலையில் அங்கே வரும். ஸோ அந்த ட்ரெயினுக்கு நேற்று வந்தோம்ல அந்த ட்ரெயினுக்கே நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ அங்கே இடம் பிடிக்கிறது தான் இப்போ மேட்ரு. ஒரு வேளை கூட்டம் இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ பார்க்கலாங்க. ரெடியாக தான் இந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பாருங்க, ரெடியாக தான் 1025 ரூபா தான் நம்ம செலவு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அங்கே ஊட்டி போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளேயே போயிருங்க. ஸோ அந்த பஸ்ஸில் நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அடுத்து அவ்வளோவா கிடைக்காது. ஸோ 1025 ரூபாயில் நம்ம இந்த ஊட்டி ட்ராவலை முடிச்சிருக்கோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. லவ் யூ மக்கள்.